ஹேர் ஷோக்கு நேற்று யாரெல்லாம் போனீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்லேயே வர்ஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டால் இது மட்டும்தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேன்னு ஷுவராக சொல்கிறேன். ஏன்னா இதை விட மோசமாக எதுவுமே இருக்க முடியாது. அவ்வளோ மோசமாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணலைன்னு தான் சொல்லணும். இவ்வளோ கூட்டம் வரும்னு எக்ஸ்பெக்ட்டும் பண்ணிவிட்டு எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. மேனேஜ் பண்ணுறதுக்கு எதுவுமே ஆள் இல்லைங்க. குடிக்க தண்ணி இல்லை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி நசுக்கிட்டு இப்படி போகிறாங்க. ஸோ இதில் நிறைய பேர் வந்து குழந்தைங்கள வேறு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நானே மெட்ரோவில் ரஷ்ஷை பார்த்துட்டு அப்போவே ரிட்டர்ன் போகலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன். அவர் தான் அடம் பிடிச்சி வந்தார். ஸோ குழந்தைங்கள நம்ம கூப்பிட்டு வரோன்னா நம்ம தாங்க நம்மளோட குழந்தைங்களுக்கு சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். நம்ம குழந்தைங்க மேலே நமக்கே ஃபஸ்ட்டு வந்து அக்கறை இல்லை. அடுத்தவங்க கிட்டே வந்து தள்ளாதீங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்கிறதுல என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கே அக்கறை இல்லை, அப்படியே கூப்பிட்டு வந்துட்டீங்க அவ்வளோ ரஷ்ஷுன்னு தெரியுது. அப்போவே நீங்கள் ரிட்டர்ன் போயிருக்கலாமே. ஏன் அவ்வளோ கூட்டத்தில் வந்து நீங்கள் கத்திக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இது பண்ணணும்? நீங்களே உங்களை இந்த கேள்வி கேட்டு பாருங்கள்.